சமயம் வேறு இல்லை, செல்வத்தின் மேற்சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம், அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் இன்னலும், தெய்வத்தின் மேல் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும், திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த, உய்வை தரச் செய்த நால்வர் பற்றால் எம் உயிர் துணையே. உய்வை தரச் செய்த நால்வர் பற்றால், நால்வர் பற்றால் நால்வர் பற்றால் எம் உயிர் துணையே. பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது, பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது. வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிலே. வடிவினர் பயில் வலி வலம் முறையிலே. பத்தராய் பணிவார்கள், பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே, எல்லார்க்கும் அடியே. பரமனையே பாடுவார், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே. லாலி சித்த
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அருள்வாதவூர் சொல அருள்வாதவூர் சொல அம்பலவர் தாம் எழுதும் திருவாசகத்தை தெளிந்தால் கருவாம் பவகதியும் நீங்கி பரமனருளாலே சிவகதியும் உண்டாம் சிவகதியும் உண்டான் சிவம். தொல்லை இரும் பிறவி தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரம் கோன் திருவாசகம் என்னும் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற நிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேகம் கெடுத்தாண்ட வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன்றன் பூங்கழல்கள் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் 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 கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, அல்லல் பிறவி அறுப்பானவோ என்று சொல்லக்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் நந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லாரும் ஏற்ற பணிந்த பல்லாரும் ஏற்ற பணிந்து. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏத்தினில் திருமுகத்து எமக்கருள் மலரும்
எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோ சேத்திகள் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே எற்றுயர் கொடியுடையாயனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நலத்திரு முகத்தில் கருணையில் சூரியன் எழயன கடிமலர் மச்சலம் நன்னலங்கள் திரளிலையரு பதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியோயோ பெருமான் பள்ளியே எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்ல போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல்
திருப்பெருந்துறை மண்ணா சீதங்குள் வயல் திருப்பெருந்துறை மண்ணா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தர் தாரவர் பலரும் மைப்புருக்கள் நீயர் மானுடத்தியல்பு வணங்குகின்றாரனும் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தந்தையல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவையன அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன அரிதன எளிதன அமரரும் மறையா இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளப்பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ள எது எமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும்
அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே எழுந்தருளாய் ஆரமுதே எழுந்தருளாய் ஆரமுதே பள்ளி விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்ட நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியாய் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே
எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே முருகப்பெருமானுடைய திருவருளாலே திருப்பள்ளி எழுச்சி 4வது பாடல் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். நமக்குள்ளே இருக்கின்ற ஈசனை நம்மால் அறிய முடியவில்லை. அதற்கான பாதையையும் அதற்கான வழியையும் நமக்காக திருப்பள்ளி எழுச்சி 10 பாடலிலே நமக்காக அவர் அடியார்களுக்காக எம்பெருமான் எழுந்தருள வேண்டும் என்று கோரி அதற்கான வழி என்ன என்பதை மறைமுகமாக நமக்கு சொல்லுகிறார். எப்படி ஐயா நீங்க சொல்றீங்க, அவர் தானே பாடினாரு, நமக்கு எப்படி சொல்றார் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். எவ்வளோ வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் யார் எழுதினான்னு பார்த்தா ரிஷிகள், வியாசாச்சாரியாலேருந்து ஆரம்பம் சப்த ரிஷிகள் இவெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் தான் கைப்பட எழுதியது, உலகத்திலேயே இந்த திருவாசகம் என்னும் ஒரு நூல் மட்டுமே. அதுவும் தமிழில், நமது தாய்மொழியில் நமக்காக எளிய தமிழில் பெரிய ஞானத்தை உள்ளடக்கி நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த பாடல்களை பார்த்தா இதெல்லாம் சொல்றதுக்கு மணிவாசகர் வரணுமா, இதை உட்கார்ந்து எம்பெருமான் எழுதணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுதும். இது ஏன் நமக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான உணர்வு நமக்கு இல்லை. ஒரு வார்த்தையும் மணிவாசகருடைய உணர்வின் வெளிப்பாடு. அந்த உணர்வு எப்ப மேலோங்குதோ அப்பதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். அவரால் சொல்லவே முடியாத அந்த உணர்வு நிலையில நமக்காக இறங்கி வந்து ஓமையா எல்லாம் சொல்லியிருக்கார். பல்வேறு இடங்கள்ல ஓமை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதை வந்து பேரின்பத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிற்றின்ப அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதோ, ஒரு தேனின் சுவை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதோ, பேரின்பத்தினுடைய விளைவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதோ, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த வார்த்தைகளை செறிவால் அடக்கி அப்படி ஒரு கோர்வையான பாக்களை நமக்காக பாடி, அதை ஏன் எம்பெருமான் பாட வச்சார்னா முதல்ல அனுகிரகம் பண்ணிட்டு திருப்பெருந்துறையில காணாம போயிட்டார். அந்த இறைவன் விட்டு நீங்கி போன அவஸ்தை, ஐயோ விட்டுட்டோமே அப்படின்ற நிலையில கதறி கதறி அழுது புலம்பி அப்படி வெளிப்பட்ட ஒரு வார்த்தைகள் தான் அந்த திருவாசகம். இந்த திருவாசகம் பூராவே உணர்வு நிலையில இருந்தா அது நமக்கெல்லாம் கிடைக்கின்ற ஒரு அருள்குவியை. சாதாரணமா உடம்ப போய் காத்தால
விடிய காத்தால மார்கழி மாதம் அப்படின்னு ஒரு மாதத்தை சொல்கிறோம், போய் குளிச்சோன்னா உடம்பு சுத்தமாகுது. ஆனால் இந்த அருட்குளியல் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்கிற அருட்குளியல்ல நாம் எல்லாம் குளிக்கும் பொழுது அந்த உடம்புல வந்து ஒரு இடத்துல அந்த மயிர் கூச்சல் அப்படி ஒரு உணர்வு வெளிப்படுகின்ற பாடல். அந்த உணர்வு இல்லைன்னா இந்த பாடல்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. சாதாரண தமிழ் வார்த்தைகள் இல்லை, தமிழ் வார்த்தைகளுக்கான பொருள் இல்லை. திருவாசகம் எப்படி கேட்டீங்கன்னா, இவர்களுடைய காலம் 3லேருந்து 7ஆம் நூற்றாண்டு, நால்வர்களுடைய காலம். இந்த அகச்சந்தானம் புறச்சந்தானம் சைவ சித்தாந்திகளுடைய காலம் வந்து 16ஆம் நூற்றாண்டு. இந்த 16ஆம் நூற்றாண்டை போய் இந்த 7ஆம் நூற்றாண்டோட அருளோட கட்டி இது வந்து வெறும் சித்தாந்தத்துக்கு உட்படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு. சைவ சித்தாந்த கருத்துக்களும் இருக்கின்றன. அதை தாண்டி அக அனுபவம் செறிந்துள்ள ஒரு நூல் திருவாசகம். எல்லா இடத்துலையும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வெறும் சைவ சித்தாந்தமாக பார்க்கறதுனால சித்தாந்தத்தை விட்டு யாராலையும் வெளியே வர முடியல. ஆனால் சித்தாந்தமும் ஒரு பார்வை. ஆனால் அதை விட்டு வெளியில் வந்து பார்த்தா, எப்படி பார்த்தாலும் தமிழாக பார்த்தா தமிழ், அக அனுபவமாக பார்த்தா அக அனுபவம், புற விளக்கமாக பார்த்தா அதற்கான விஷயம், எப்படி பார்த்தா எப்படி நீங்கள் அந்த பார்வை எம்பெருமானை பார்த்தா எப்படி நமக்கு ஒரு அனுபவம், நடராஜ பெருமானை பார்த்தா யோகமாக பார்த்தா யோகம், நடனமாக பார்த்தா நடனம், வாஸ்து புருஷனாக பார்த்தா வாஸ்து புருஷன், வேதநாயகனாக பார்த்தா வேதநாயகன்னு நமக்கு அந்த புரிதல் இருக்கும். அதே போல் திருவாசகம் என்னும் நூல் மட்டும் நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அதனால தான் மணிவாசகர் சொல்லிட்டார், அவன்தான் இதற்கு பொருள் சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டார். தமிழை கொண்டோ சித்தாந்தத்தை கொண்டோ இல்லை தமிழ் அறிஞர்களை கொண்டோ தமிழ் சொற்களை கொண்டோ பார்க்குற தெளிவுரை அல்ல திருவாசகம். உணர்வு மேலோங்கி நிற்க, அந்த உணர்வு வெளிப்படுறது எப்படி அப்படிங்கிற பார்வை, அந்த பார்வை கொஞ்சமாவது நமக்கு வருமா, கொஞ்சமாவது அது நமக்கு ஸ்புரிக்குமா அப்படின்னு ஒரு தேடல். சும்மா இல்லை, அது இறைவன் வந்து உட்கார்ந்து எழுதியிருக்கான்னா இதில் ஏதோ இருக்கு, ரகசியம் இருக்கு. பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்கிறதுனாலேயே பெரிய அர்த்தம் தெரியாத, மொழி தெரியாத, பாஷை தெரியாத ஏதோ ஒரு கிரந்தத்தில் ஒரு வரியை எடுத்து வச்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நமக்கு மொழி தெரிந்த மொழியில் எளிய வார்த்தைகள், ஒரு பெரிய வந்து தமிழ் ஸ்காலர் எழுதுகிற வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் கேட்டாலே நமக்கு வந்து அதனுடைய அர்த்தம் தெரியும், நேரடியான அர்த்தம், புறமான அர்த்தம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு பாடல் திருமுறையிலேயே ரொம்ப எளிமை திருவாசகம் தான். அதே மாணிக்க வாசகர் எழுதுகிற திருக்கோயாரில் ஒரு வரி கூட அர்த்தம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அகத்துறை. அப்படி எளிமையாக நமக்காக கொடுத்திருக்கிற திருவாசகத்தில் அருட்குளியலாகிய திருப்பள்ளி எழுச்சி, திருப்பொன்னூசல் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பாடலாக சிந்திப்பதற்கு ஒரு பாக்கியத்தை இந்த அரங்கம், இந்த சத்சங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அவளுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா ஏதோ படிக்கிறோம், பாராயணம் பண்ணுறோம், எங்கே போய் கோயிலில் போய் பாடுறோமே தவிர அந்த உள்ளார்ந்த கருத்துக்களை அனுபவிப்பதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக எம்பெருமான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி, தெரியாது எனக்கு வந்து பேசி பழக்கம் கிடையாது, ரொம்ப பேச்சாளரும் கிடையாது, நான் ஏதோ பாடி உட்காந்துன்ற ஒரு ஓரமாக. ஸோ
என்னையும் ஒரு பொருளாக்கி நான் சிவிகை ஏற்றிவிட்டு மாதிரி என்னையும் எம்பெருமான் பெருமான் இந்த இடத்துல உட்காந்து வச்சு என்னுள்ளே அமர்ந்து முடிந்த அளவு என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பாடல்களுக்கான என்ற நிலையில போய் எம்பெருமான் இதை சொல்லியிருப்பார் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் இந்த பாதையில் பயணிக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து தமிழும் ஒன்றும் தெரியாது, தமிழ் முறையாக படித்தவன் அல்ல, திருமுறையும் முறையாக படித்தவன் இல்லை. என்கிட்ட யாராவது எந்த திருமுறை எந்த பாடசாலையில் படித்தேங்கன்னு கேட்டாங்க. எனக்கும் என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது, எம்பெருமான் தான் எனக்கு சர்டிஃபிகேட்டு. அப்பேற்பட்ட முறையில் இறைவனுடைய பெருங்கருணையால் இன்னைக்கு 4வது பாடல் பார்க்க போகிறோம். முதல் 3 பாடலுள்ள வாழ்முதலாகிய பொருளே அப்படின்னு சொல்றார். முதல் பாடல்ல வாழ்க்கையினுடைய முதல் அப்படின்னு சொல்றாருன்றத பார்த்தோம். 2வது பாடலை அருள்நிதிய தரவரர் யாரு அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன் அப்படிங்கிறது 2வது பாடல்ல பார்த்தோம். 3வது பாடல்ல 2 விஷயத்தை சொல்றார். இறைவனுடைய திருவடி வேணும், அதற்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத போன பகுதியில் தேவ நற்செறிகழல் தாழினை காட்டாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் கழல் தாள் 2ஐயும் போட்டார், தான் தாழினை காட்டாய் என்னை காட்டுப்பா எப்படின்னு போட்டார் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி வேணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்குற விஷயத்தையும், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய், என்னுடைய எமக்கு அப்படிங்கும்போது தனக்குன்னு சொல்லலை, என்னுடைய அடியார்களுக்கு எளியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி போன வாரம் நிறைவு செய்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் ரொம்ப அற்புதமான பாடல், நமக்கெல்லாம் பெரிய ஞானத்தை, ஒரு ரகசியத்தை ஏதோ ப்ராப்ளமா? ஹலோ 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 fine. Thank you. இந்த 4வது பாடல் பெரிய எப்போதும் போல ஒரு பாடலும் ஒரு ஞானத்தை சொல்லும். இந்த பாடல் என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத சொல்றது மறைமுகமா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அதிகாலையில புறமா அதை சொல்றேன். அதிகாலையில அடியார்கள், சிவனடியார்கள், பழுத்த சிவனடியார்கள் இறைவன் முன்னாடி எப்படி நிற்பாங்க அந்த திரை விலகி தரிசனம் கிடைப்பதற்காக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இறைவனுடைய தரிசனம் கிடைப்பதற்காக அந்த அடியார்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இங்க சொல்றார். அந்த நிலைப்பாட்டை 5 எப்போதுமே எம்பெருமானுக்கு 5 சிறந்த எண், எல்லாமே 5 இருக்கும் பரமேஸ்வரனுக்கு. இந்த இடத்துலையும் அடியார்கள் திருக்கூட்டத்தை 5 கேட்டகரியா பிரிக்கிறார், 5 வகையா பிரிக்கிறார், ரொம்ப அற்புதமா பிரிக்கிறார். ஒரு அடியார் திருவருள் வேண்டி நிற்க வேண்டும் அப்படின்னா
அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருப்பார், என்ன செய்தால் அவருக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றார். இன்ஃபேக்ட் நமக்கு இன்டைரக்டா இறைவனுடைய அருளை பெறணும்னா நாம என்ன செய்யணும், நீ அடியார் ஆகணும்னா உனக்கான தகுதி என்ன அப்படிங்கிறதையும் சொல்றார். அடியார்ங்கிறத ஸ்பெசிபிக்கா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா மெய்யடியார் அப்படிங்கிறார். உண்மையான அடியார்கள், வெறும் அடியார்னு சொல்லவே இல்லை. இந்த மெய்யடியார்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த 4வது பாடல்ல சொல்றார். முதல் வரியில சொல்றார், முதல் வரியில சொல்ற முதல் வரியில சொல்றார், இன்னிசை வீணையர் யாழினர். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார். இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் அப்படின்னு 2வது கேட்டகரி சொல்றார். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் அப்படின்னு 3வது கேட்டகரி. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் அப்படின்னு 4th கேட்டகரி. 5வதா சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் அப்படின்னு 5 வகையா அடியார் திருக்கூட்டத்தை பிரிக்கிறார். அவருக்கு தெரியுது, புறமா திருப்பெருந்துறையில சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய காலையில அவருடைய திவ்ய தரிசனத்தை பெற வேண்டும்னு மணிவாசகர் நிற்கிறார். எம்பெருமானுடைய கருணையினாலும் அருணாலையும் புறமா திருப்பெருந்துறை அப்படின்னு விளக்கம் எல்லாரும் சொல்லியிருப்பா. திருப்பெருந்துறை மணிவாசகரை பொறுத்தவரை திருவை பெறுகின்ற துறை, அதனால அதுக்கு பேர் திருப்பெருந்துறை. அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, அப்பர் சுவாமிகளுக்கு எப்படி கைலாய காட்சி கிடைச்சதோ அவருக்கு மணிவாசகருக்கு இறைவனுடைய காட்சி இல்லாம கைலாயத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. சாதாரண ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ வராங்கன்னா காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, ஒரு அரசர் இருந்தால் எவ்வளோ பெரிய படை அங்கே நிற்கும். இது சிவபெருமான் அப்படின்னா நேரடியாக இந்த பாட்டுக்கு டைரக்ட் பொருள்னா ஒரு வரியும் ஒரு குழு. அப்புறம் அதே கொஞ்சம் இதை பார்க்க போகிறோம், கொஞ்சம் பகுத்து பார்த்தா 2ஆக பிரியும், இன்னும் கொஞ்சம் பகுத்து பார்த்தா 3ஆக பிரியும், இன்னும் கொஞ்சம் பகுத்து பார்த்தா 4ஆக தெரியும், இன்னும் கொஞ்சம் பகுத்து பார்த்தா 5ஆக தெரியும். ஒரு வரியிலையும் 5 குழு இருக்கு அப்படின்னு செறிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்றார். 5 × 5 25, 25 × 25 625 குழுக்கள். ஒரு வருஷத்தினுடைய நாள் எவ்வளவோ அவ்வளோ குழுக்கள் இருக்குங்கிறத சொல்லாம சொல்றார் இந்த பாடல்ல. இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு படம் பிடிச்சு காட்டுறார். இவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்கப்பா அப்படிங்கிறத இங்கே படம் பிடிச்சு காட்டுறார். எதுக்காக? எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காகவும் எம்பெருமானுடைய தரிசனத்தை பெறுவதற்காகவும்
கோடிக்கணக்கான உயிர்கள் காத்து நிற்கின்றன அப்படிங்கிறத இங்க பதிவு பண்றார். ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த 5 வகையான அடியார் திருக்கூட்டமும் திருப்பி எதுல போய் முடியும் கேட்டீங்கன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானம் தான் திருவாசகம் இருந்தாலும் போன முறையே சொல்லியிருக்கேன். சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியை என்பது உடலாலே செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு பார்த்தோம். கிரியை என்பது வாக்கினாலே செய்யக்கூடிய பணி. அடுத்ததாக யோகம் என்பது மூச்சுக்காற்று சுவாசத்தினாலே செய்யக்கூடிய விஷயம் யோகம். இந்த ஞானம் என்பது பேரன்பினாலே, இறைவன் மீது கொண்ட பேரன்பினாலே விளையக்கூடிய ஒரு விஷயம். மணிவாசகர் ஞானம் என்பது இறைவன் மீது அவர் கொண்ட பேரன்பு, அதனால் அதுக்கு ஞானம். ஞானத்துக்கும் அன்பிற்கும் ரொம்ப அற்புதமான தொடர்பு இருக்கு. சரியை பண்ணலைனாலும், கிரியை பண்ணலைனாலும், யோகம் பண்ணலைனாலும் உங்களுக்கு ஞானமாகி அன்பு சிந்திச்சுன்னா, நம்மளுடைய மனசில் அது வந்துடுச்சுன்னா, இறைவன் உடனே அங்கே நிற்பாராம் வந்து. அதனால தான் திருமூலர் அன்பே சிவம் அப்படிங்கிற பாடுறார். எல்லாத்துலேயும் ஒரு பால் ஒரு பால் ஒரு பால்னு 5 தடவை வந்திருக்கு. பால்னா நம்ம சாதாரணமாக பாலினம் அப்படின்னு சொல்லுவோம். பால்ங்கிறது டைரக்டாக பால். இந்த பால்ங்கிறது வெண்மையை குறிக்கிறது, பியூரிட்டியை குறிக்கிறது. ஸோ சுத்தமான வெள்ளையான பால்ங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சிவபெருமானுடைய தூய்மை, அவருடைய வெண்மை அதற்கு ஒத்து போகிறதுனால இந்த அடியார்களும் தூய அன்பினராய் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு முதல் படி. பால் எப்படி தூய்மையாக இருக்கோ அதுபோல் இந்த 5 அடியார் திருக்கூட்டமும் மெய்யடியார்கள் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு சொல்கிறது. இவ்வளோ பெரிய கூட்டம் வரிசை வரிசையா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பால் அப்படின்னா ஒரு குழுவினர்னு அர்த்தம். தமிழில் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழுவினர், ஒரு பக்கமாக, ஒரு கூட்டமாக, ஒரு குழுவினராக அப்படின்னு சொல்கிறது ஒரு பால். அப்போ ஐந்தா பிரிக்கிறத 5 வகையா கூட்டம் இருக்கிறத பார்க்கிறார். அந்த 5 வகை கூட்டத்தையும் இது ஒரு கூட்டமா இருக்கு, இது ஒரு கூட்டமா இருக்கு, இது ஒரு கூட்டமா இருக்குன்னு 5 கூட்டத்தை சொல்றார். அவர்கள்லாம் மெய்யடியார்கள் அப்படின்னு சொல்றார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படின்னு வரியில சொல்றார். இத முதல்ல ஒரு வரிக்கு ஒரு கூட்டம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவதா அதை எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னிசை வீணையர், இன்னிசை யாழ், இன்னிசை வீணையர் ஒரு பால், இன்னிசை யாழினர் ஒரு பால் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். வீணையர் ஒரு பால், யாழினர் ஒரு பால் அப்படின்னு பிரிக்கலாம்.
மூன்றா பிரிக்கணும்னா இன்னிசை ஒரு பால், வீணையர் ஒரு பால், யாழினர் ஒரு பால் அப்படின்னு மூணா பிரிக்கலாம். அடுத்ததாக பாலை ரெண்டா பிரிச்சா ஆண்பால் பெண்பால்னு வரும். முதல்ல ஒரு குழுவா பார்த்தோம். அடுத்தது இன்னிசை வீணையர் ஒரு பால், இன்னிசை யாழினர் ஒரு பால்னு பார்த்தோம், ரெண்டாச்சு. அடுத்தது மூன்றாக இன்னிசை ஒரு பால், மெல்லிய இசை பாடுகின்ற பாணர்கள், இசைக்கின்றவர்கள் ஒரு பால். இன்னிசை ஒரு பால், வீணையர் ஒரு பால், யாழினர் ஒரு பால். வீணையை வைத்து வாசிக்கின்றவர்கள் ஒரு பால், யாழ் வாசிக்கின்றவர்கள் ஒரு பால் அப்படின்னு மூணு கூட்டமா ஆறுது. அப்புறம் இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு பால் அப்படின்னா ஆன் ஒன் சைடு as a cluster they were there அப்படிங்கிற மாதிரி மீனிங். பகுப்பு இல்லை பிரிவுன்னு சொல்லலாம். அடுத்த லெவல்ல நாலாவதா ஆண்பால் பெண்பால் அப்படின்னு ரெண்டா பிரியும். அப்ப நாலாவது பிரிவு. இந்த பால்லே உயர்திணை அகரிணைன்னு ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு பாலா பிரிக்கும் போது அஞ்சாறுது. ஒன்று அஞ்சாறுது, 5 25 25 625 பாகுபாடு இங்க சொல்றாரு. ஸோ ஒரு குழுவினர்ங்கிறது மொத்தமா 625 குழுக்கள் இருக்காருங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படுறது. இதை தாண்டி இதெல்லாம் ஞானம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. தெரிந்த வரைக்கும் இதை பார்க்கிறோம். பால் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்து. சத்துனா எனர்ஜி, அப்படின்னா சக்தி. அப்பேற்பட்ட மெய்யடியார்கள் அந்த உணர்வு என்கின்ற சக்தியோட இருக்காங்களாம். அதை மறைமுகமா சொல்றாரு. மெய்யடியார் கூட்டம் ஏனோ தானோ இல்லை, உணர்வோட இருக்காங்க. அந்த உணர்வே கடவுள் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில 5 அடியார் திருக்கூட்டமும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. பால் அப்படின்றது சக்தியாகிய உணர்வை குறிக்கும். இரண்டாவது தூய்மை, பியூரிட்டி. அகம் எப்படி தூய்மையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் அந்த பால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். சும்மா கலோக்கியலா பார்த்தேன்னா பாலும் 5 வகையா. என்ன 5 வகைன்னா, இவர் போட்டிருக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலும் 5 பால். என்ன பால்னா தாய்ப்பால், பசும்பால், ஆட்டுப்பால், எருமைப்பால், கழுதைப்பால். இது 5 தான் இருக்கான். அகமா என்னன்னு கேட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். வீணையர், வீணர் நரம்பிசைன்னு பேர். புறமா நரம்பிசை. இன்னிசைன்னு வரும் பொழுது இந்த உடம்புக்கு பேர் வீணாதண்டம்னு பேராம். 6 ஆதாரத்திலேருந்து சரி கம பதனிசை வர்றதுனால புறமா புறக்கருவிகளை வைத்து செய்யும் பொழுது அது சரியையா இருக்கு. மெல்லிசை அதாவது இன்னிசை அப்படிங்கும் பொழுது பாடலா நம்மளுடைய வார்த்தைகளா அது வெளிவரும் பொழுது அது அகத்திலேந்து வரக்கூடிய உடல்ல இருக்கிற நரம்புகளுடைய அசைவினால வர்றதுனால அது புறமாகிய நரம்பிசை இல்லை, இந்த உடல்ல ஒரு நரம்பில இயக்கப்பட்டு வருகின்ற ஓசை அப்படின்னு பார்க்கிறார். இந்த வீணைன்றது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்றான். அம்பாள் தூங்கிட்டு இருக்கும்போது
பரமேஸ்வரன் அப்படி பார்த்தாராம். காலை மடக்கிண்டு அப்படி அம்பாள் தூங்குறான். பின்பக்கமாக பார்க்குறார். பார்க்கும்போது இந்த கையில் வளையல் போட்டுருக்கா அம்பாள். அது எப்படி நகர்ந்து ஒரு ஓசை இப்படி வருதான் அந்த வளையல்ல இருந்து. அந்த நமக்கெல்லாம் இப்படி கற்பனை பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். அது போல் எம்பெருமான் அம்பாளை பார்த்த உடனே அந்த கற்பனை ஒரு உருவமாக வந்தது. அந்த உருவம் தான் வீணையா. அந்த முதல் வீணைக்கு பேர் ருத்ர வீணைன்னு பேரான். ஸோ அதனால தான் நம்ம மனிதனுடைய உடம்பினுடைய ஷேப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வீணாதண்டம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாணியில கம்மியா வைக்கிறாங்க, கொஞ்சம் ஷார்ப்பு கம்மி பண்ணும்போது வால்யூம் மாற்றம். ஓகே, ஸோ ஒரு வீணை புறமா கம்பியால மீட்டுறது, இன்னொரு வீணை உடல்ல உள்ள நரம்புகள் மீட்க வருகின்ற சப்தம். அது அகம், இது புறம். இது புறம், அது அகம். ரொம்ப சோதனையா இருக்கு. பால் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பெரும்பாலும் வீணை வாசிப்பது பெண்கள். யாழ் அப்படின்னு எடுத்துட்டேன்னா பாணர்கள் அப்படிங்கிற வரம் வாசிப்பான். தமிழ்ல பார்த்தீங்கன்னா பாணர்கள்னு பேரு. யாழை வாசிக்கின்ற பாணர்கள் பெரும்பாலும் இருப்பதனாலேயே இலங்கைக்கு யாழ்ப்பாணம் அப்படின்னு பெயர். யாழ் வாசிக்கும் பாணர்கள் இருக்கின்ற ஒரு யாழ்ப்பாணம். ஸோ இந்த ஒரு பால் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, வீணை என்பது பெண்கள் வாசிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பெண்கள் வீணை வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குழுவாக அப்படின்னு அர்த்தம். யாழ் அப்படின்னு எடுத்துட்டா யாழ் வாசிக்கின்ற பாணர்கள் அவ ஒரு பக்கம் வாசிக்கிறாள். அதுல அடுத்தது இன்னும் உள்ள போனா ரொம்ப ஆச்சரியமா மேஜரா 5 விதமான வீணை இருக்கு, 5 விதமான யாழ் இருக்கு. இந்த 5 விதமான வீணை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சிவபெருமான் தேர்ந்து வந்தது ருத்ர வீணை. அடுத்ததா சரஸ்வதி அம்பாள் வச்சுட்டு இருக்கா. அந்த வீணைக்கு பேரு கஷ்யபின்னு. இந்த கஷ்யபிங்கிற வார்த்தை லலிதா சரஸ்நாமத்தில் கூட வருது. கஷ்யபி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுவும் அம்பாள் வச்சுட்டு இருக்கிற வீணையை குறிக்கின்ற சொல். மகா நாடக வீணை, கோட்டு வாத்தியம், தம்புரான்னு பேர். இந்த ருத்ர வீணை பரமேஸ்வரன் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதை எங்க பார்க்கலான்னு கேட்டோம்னா, இது யோகத்தோட தொடர்புடையது வீணைன்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி தான் வீணை வச்சுருப்பாங்க. ஒரு சில கோயில்கள்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வீணா தட்சிணாமூர்த்தின்னு அவருக்கு பேரா. மறைமுகமா நமக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவா கூட தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் படித்தேன். இந்த வீணையை வாசிப்பதனாலேயே அவனுக்கு எந்த ஒரு கிரியையும் வேண்டாம், அவனுக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் சித்திச்சு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வரலாம். அதனால அந்த காலங்காலத்தால வீணையை பார்க்கறது ஏன் மங்களம் ரொம்ப சுபம் சொல்றானா, அதை பார்ப்பதினாலே நமக்கு இறைவனுடைய அருள் கிடைத்திடுமா.
ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது வந்து அம்பாளோட அம்சம். நான் சொன்னேன் இல்லையா, எப்படி அந்த வீணை உருவாச்சுன்னா அம்பாள் படுத்திருந்து அதுலேருந்து ஈசனுடைய கற்பனையினால் அப்படி மாற்றத்தினால அதை லைட் போய் அவர் வந்ததுனால வந்தது வீணை. அது பேர் ருத்ர வீணைன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் அந்த வீணை அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு முக்தியை கொடுக்கும்னு சில இடங்களில் சில கிரந்தங்கள்லையும் இருக்குது அப்படிங்கிறத காளிதாசர் இருக்க சில கிரந்தங்களில் அப்படின்னு வரிசையாக அதை பற்றி பேசினா இன்னொரு 1.5 மணி நேரம் பேசணும். ரிசர்ச் பேப்பர்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படி மேலோட்டமாக போகிறோம். அப்படி வீணையில் பெரிய ரகசியம் இருக்குது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறையா பேர் பேப்பர் எழுதியிருக்கா. அதில் 5 வீணை முக்கியமாக சொல்லியிருக்கு. ருத்ர வீணை, சரஸ்வதி வீணை, தம்புரா என்கிற மகாநாடக வீணை, விசித்திர வீணை, அப்புறம் வந்து ராவணன் வாசித்த பரிவாதினி அப்படின்னு ஒரு வீணை. 5 வகையா இருக்கு வீணை. இந்த ராவணன் வாசித்த பரிவாதினி மாதிரியே 13ஆம் நூற்றாண்டுல மகேந்திர வர்ம பல்லவன் ஒருத்தன் வந்து ஒரு வீணையை கண்டுபிடிச்சானா லேட்டஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கும் பரிவாகினி அப்படின்னு பேரும். அப்பேற்பட்ட வீணையை ஒருத்தன் ராஜா உருவாக்கினான் அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி இருக்கு. இந்த யாழ் பெரும்பாலும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சங்ககால தமிழ் இலக்கியங்கள்ல தான் இருக்கு. அதனால ஒரு விதமா சொல்லலாம், வீணை என்பது அந்த தெய்வத்துக்கு உரித்தான, தேவர்களுக்கு உரித்தான அப்படின்னு மேல கொஞ்சம் எடுத்து போகலாம். யாழ் என்பது சங்ககால இலக்கியத்துல சிவ சிந்தாமணி, மணிமேகலை அதுல வர்ற இலக்கியங்கள்லேருந்து பார்க்கும் பொழுது இந்தந்த யாழை அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாழுக்கு பேரும் இருந்திருக்கு. ஒரு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையான நிலத்தை பிரித்திருக்கிறார்கள். இந்த 5 வகையான நிலங்களுக்கும் தனித்தனி யாழ் இருந்திருக்கு. ஏன்னா அந்த இசை வந்து அவளோட வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குமா. ஒவ்வொரு நிலத்தில் வந்து ஒவ்வொரு விதமான உணர்ச்சி வெளிப்படும் பொழுது அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற ராகம் என்ன, அந்த ராகத்துக்கு ஏற்று அந்த வீணையை வந்து அவள் தயார் பண்ணுவாள். ஏன்னா பஞ்சமரபு அப்படின்ற நூலில் என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, யாழ் நூல் விபலானந்தர் ஒருத்தர் ஏற்றிருக்காரு. அந்த நூலை தமிழில் இருக்கு. அந்த நூல் இந்த ராசி சக்கரம்னு ஒன்று இருக்கும். இந்த ராசி சக்கரத்துக்கும் இந்த 5 நிலத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இந்த 5 நிலத்திற்கும் அங்கு உள்ள உணர்ச்சிகளின் வெளிப்பாடுக்கும் உள்ள கனெக்ஷன், அதிலேருந்து எழுகின்ற ஒரு உணர்ச்சி, அதை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு யாழ் அப்படின்னு சொல்லி குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ், நெய்தல் யாழ், பாலையாழ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான யாழ் இருப்பதா சொல்றார். இதை தவிர நரம்புகள் எவ்வளோ நரம்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு யாழினுடைய வகை பிரிச்சிருக்காரு. முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாழ் வீணை, 5 விதமான வீணை, 5 விதமான யாழ். இந்த யாழ் வந்து நிலத்துக்கு உரியது. யாழ்னு வரும்போது நிலத்துக்கு குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ் அப்படின்னு இருக்கு. தமிழ குறிப்பு சங்ககால இலக்கியங்களே இருக்கு. அந்த பஞ்சமரபு அப்படின்ற நூல் இருக்கு. அதை தவிர பேரியாழ், இது வந்து நரம்புகளை அடிப்படையாக கொண்ட யாழ் வகை. பேரியாழ்ங்கிறது 21 29 நரம்புகளை உடையதான். மகர யாழ் அப்படிங்கிறது 19 நரம்புகளை உடையது. சகோட யாழ் அப்படிங்கிறது 14 நரம்புகளையும், செங்கோட்டி யாழ் அப்படிங்கிறது 7 நரம்புகளையும், வில் மாதிரி வளைஞ்சிருந்து அது ஒரு யாழ், வில் யாழ் அப்படின்னு இருக்கு. கீசக யாழ் அப்படிங்கிறது வந்து 100 நரம்பு இருக்குமா, 100 நரம்புல வாசிக்கிறதுக்கு இருக்குமா. அப்புறம் தும்புரு யாழ். இந்த ஆதி யாழ்னு ஒன்று இருந்துதான். ஆதி யாழ் ஏன் வந்து வீணைக்கும் யாழுக்கும் என்ன வித்தியாசங்கிறது அடுத்த பார்ப்போம். இந்த ஆதி யாழ்ங்கிறது வந்து 1000 நரம்புகளை உடையதான்.
இந்த ஆதி யாழுக்கு பேர் வந்து நாரத யாழ்னு பேராம். இந்த நாரத யாழ் வந்து 1000 நரம்புகளை கொண்டது, அதை வாசிச்சார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இப்ப இந்த யாழுக்கும் தமிழ்ல வந்து ரிசர்ச் பண்ணி யாழும் வீணையும் ஒன்னா, யாழும் வீணையும் வெவ்வேறா, யூனிவர்சலா பார்க்கும்போது இது ரெண்டும் ஒண்ணு. ஏன்னா இட் ஹஸ் காட் எ வுடன் ஸ்ட்ரக்சர், இந்த நரம்பு இருக்குங்கும் போது எல்லாம் ஒண்ணு. எங்க பிரியறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பால்ல தான் பிரியறது. ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது பிரியறது. அப்புறம் வந்து வடமொழியும் தென் தமிழையும் போது அது புரியுது. வடமொழிக்கு தென் தமிழுக்குன்னு புரிகிறது. அந்த யாழுங்கிறது தமிழ் மொழிக்கே உரித்தானதாகவும், வீணை என்பது, ஆனால் ஒரு இடத்துல ரிசர்ச் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செங்கோட்டு யாழ் என்பதே வீணை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர. இந்த செங்கோட்டு யாழ் 7 நரம்புகளை உடையது, அதே போல வீணையும் 7 நரம்பு இருக்கான். அதனால இந்த செங்கோட்டு யாழ், அந்த செங்கட்ட மரம், அந்த மரத்திலேருந்து செய்த யாழ் செங்கோட்டு யாழ், அந்த மரத்தினுடைய பேர் தான் அதுக்கு வச்சிருக்கா. செங்கோட்டு யாழ் அப்படிங்கிறது 7 நரம்புகளை உடையது. அதனால இந்த வீணையும் 7 நரம்பு இருக்கிறதுனால வீணை இதுதான் யாழ் இப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் அனாலிசிஸ்ல ரிசல்ட் வருது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த வீணையை இசைத்து பாடுகின்ற பாணர்கள், பாக்கள், பண், பாடுதல், இத 3ஐயும் எடுத்துதான் அவளுக்கு வந்து பாணர்கள்னு பேராம். பா இயற்றமிழ், அவளே இயற்றுவா. அதுக்கப்புறம் அவளே இதை இசை அமைத்து பண் அமைத்து பாடுவாங்க. மிடற்று இசை பேர் அதுக்கு பேர். ஸோ பண் இசைத்து பாடுவதனால் பாணர்கள். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, வீணையோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீணையை இசைத்து பாடினால் அதற்கு அந்த இதுக்கு பேர் வந்து யாழினர் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறான்னு ஒரு ரிசல்ட் சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், யாழ்னு ஒரு தனியா இருந்தாலும் அந்த வீணையை இசைத்து பாக்கள் பண் கொண்டு வீணையை இசைத்தால் அவர்களுக்கு பேர் யாழினர். அதனால யாழ்ப்பாணர்கள் அப்படின்னு பேர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். முதல்ல என்ன சொல்றான்னா, இந்த அடியார் இலக்கணத்துல முதல்ல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடும் பணியே பணியாய் அருள்வாய்ங்கிற இன்னிசையை முதல்ல சொல்றாங்க. எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, 3 பேரும் அதை சொல்லியிருக்கா. ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரர் 3 பேருமே தன்னுடைய பாடல்கள்ல இன்னிசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. முதலாம் திருமுறையில் இன்னிசை 10ம் பாடல் வல்லார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பலஸ்ருதியில் எம்பெருமானுடைய திருவடியை அடைவார்கள் அப்படின்னு ஒரு பாடல்லையும் நிறைய இடங்கள்ல இந்த இன்னிசை அப்படிங்கிற வார்த்தை திருமுறையில் வருது. இன்னிசையால் இவை 10ம் இசையுங்கால் அப்படின்னு அப்பர் சுவாமிகள், ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பல இடங்கள்ல இதை சொல்லி சிவகதி பெறுவார்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பரஸ்ருதியை முடிச்சிருப்பார். அப்ப பெருமான் வந்து இந்த இன்னிசை பாடுவதை மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரியாது. சொல் தமிழ் இன்னிசை மாலை கொண்டு ஏத்துவார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். சந்தமிவை தன் தமிழின் இன்னிசை தொண்டர் பாட அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இதெல்லாம் நமக்கு என்னன்னா, அடியார் இலக்கணத்துல பாடுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். முதல்ல இன்னிசையை தான் வச்சிருக்கார், பாடுறது தான் வச்சிருக்கார். அப்ப இறைவனுடைய புகழையும் பெருமையையும் பாடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடியார் இலக்கணத்துல அது முதல்ல வைக்கப்பட்டது. அப்பர் சுவாமிகள் சொல்றார், தொண்டர்கள் இன்னிசை பாடி தொழுது
இன்னிசை கேட்டலும் இன்னிசை கேட்டவன் ஏகம்பன் பாவாய இன்னிசைகள் பாடி ஆடி இன்னிசை கேட்டருள் செய்தானை இன்னிசை கேட்டுகந்தார் போலும் அப்படின்னு 6ஆம் திருமுறையிலும் இன்னிசை கேட்டிருந்தானை இமையவர் கோனை அப்படின்னு ஒரு இடத்துலையும் நம்ம பாட எம்பெருமான் அந்த இசையை கேட்கிறான், அதனால சந்தோஷம் அடைஞ்சு நமக்கெல்லாம் அருள் தருகிறான் அப்படிங்கிறது இவாழ்லாமும் சொல்றா. ராவணனுடைய வரலாற்றையும் நமக்கு அது தெரியறதுனால பாடணும், இறைவனுடைய புகழையும் பாடணும் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம திருப்பொன்னூசல்ல சொல்லியிருக்கோம். எதெல்லாம் பாடணும், இந்த பாடுறத திருப்பி இறைவனுடைய அருள் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா பாடணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். துண்ணி இசை பாடுவார் உமை கேள்வன் சேவடி சேர்வரே அப்படிங்கிறார். இறைவனுடைய திருவடியை சேரணும்னா யாரெல்லாம் துண்ணி இசையை பாடுவார்களோ அந்த இறைவன் அந்த இசையை கேட்டு அந்த கேட்டதனாலேயே இறைவனுடைய திருவடியாகிய சேவடியை சேருவார்கள் அப்படின்னு சொல்றார். இறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடியே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். மணிவாசகரும் அதே இன்னொரு இடத்துல சொல்றார், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. இன்னிசையிலும் வீணையிலும் இசைந்தோன் எம்பெருமான் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். 10ஆம் திருமுறையில திருமூலரும் சொல்றார், பன்னகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இதெல்லாம் நமக்கு ப்ரூஃப். முதல்ல நம்ம பாட வேண்டும் அப்படிங்கிறது அடியாருடைய இலக்கணம். அதனால தான் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, சத்சங்கத்தில் பஜனை பாடுதல் முதல் படியாக வச்சிருக்கு. அங்கேருந்து தான் ஆரம்பம். அங்கேருந்து ஆரம்பி எந்த இடத்துக்கு போகணுங்கிறத அடுக்கின்றே போகிறார். இன்னிசை வீணையரை பார்த்தோம், யாழினர் ஒரு பால், அது எப்படி 5 கூட்டமாக விரிஞ்சு அப்படி போயின்னு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில் எவ்வளோ ஸ்ட்ரக்சரை அடக்கியிருக்கார், எவ்வளோ கூட்டம் தொகுதி இருக்குங்கிறத நமக்கு சொல்லியிருக்கார், மறைமுகமாக சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த வீணையை பற்றிய முதல் வரியை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இசையோட நுட்பங்களை நமக்கு தெரிவிக்கிற முதல் கருவி வந்து வீணை தான். சரஸ்வதி தேவி கையாளும் வீணைக்கு கச்சபி அப்படின்னு சொன்னேன். இந்த பராசக்தி கையிலையும் வீணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவரத்ன மாலா அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் வந்து காளிதாசர் சொல்றாராம். காளிதாசர் பராசக்தி கையில் வீணை இருக்குங்கிறத அவருடைய நவரத்ன மாலா ஸ்தோத்திரத்தை சொல்றார். முக்கியமா ராஜமாதங்கின்னு ஒரு அம்பாள் இருக்கா. இந்த ராஜமாதங்கி கையில எப்போதும் வீணை இருக்க முடியும். அப்படின்னா என்ன மறைமுகமா நமக்கு சொல்றான்னா, எந்த தெய்வங்கள் வீணையை வச்சுட்டு இருக்கோ அந்த தெய்வங்கள்லாம் நமக்கு முக்தி அளிக்கிறதுக்கு உகந்த தெய்வங்கள் அப்படின்னு மறைமுகமாக நமக்கு சுற்றி காட்டுறார். மாதங்கி ஷட்கம் ஷியாமலா தண்டகம் ரெண்டுலேயுமே மாணிக்க வீணா உபலயந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷியாமலா தண்டத்தில் முதல் ஸ்லோகத்தில் இந்த அம்பாளே வீணையினுடைய மாணிக்க வீணா மாணிக்கத்தால் ஆன வீணையாகவும் வீணையினுடைய உருவமாகவும் அம்பாள் இருக்கிறா. அம்பாளும் வீணையும் கைமா இருக்கிறா. ரெண்டையும் ஒன்றுக்கொன்று ஊமைப்படுத்தி ஒரு விளக்கம் இருப்பதாக மாதங்கி ஷட்கம் ஷியாமலா தண்டகம் 2 ஸ்லோகத்திலும் இருக்கு. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், மோக்ஷமு கலதா அப்படின்ற ஒரு பாட்டில் வீணாவாதன லோலூதை லோருரு சிவமனோ விதமேறு கரு அப்படின்னு சொல்றாராம்.
அதனால தான் அந்த சிவன் எப்போதும் வீணை கையில் வச்சுட்டு இருக்கான். அதற்கு ப்ரூஃப் தான் இந்த வீணா தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிறத பார்த்தோம். சிவன் வீணா கானப்பிரியர் அப்படிங்கிறதுனாலே நம்ம பார்த்தோம், ராவணன் வீணை வாசி எம்பெருமானுடைய அருளை பெற்றான் அப்படின்னு பார்த்தோம். ஞானசம்பந்தர் சொல்றார், வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு சொல்றார். பண்ணமர் வீணையினான் பரவி பணி தொண்டர்கள் தம் கையமரும் மழியேந்தி வீணை கலைமான் மரியேந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் சுவாமி கையில் அம்பாள் கையில் வீணை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத பாடல் மூலியமாக நமக்கு தெரிவிக்கிறார். அப்பர் சுவாமிகள் சொல்றார், பண்ணார்ந்த வீணை பயில்கின்ற விரலவனை அப்படின்னு எம்பெருமான விவரிக்கிறார். இதெல்லாம் பாடலாம், டைம் ஆகும். கோடலா வேடத்தன் கொண்டதோர் வீணையினான் தம் கையில் வீணை வைத்தார் எம்யுரை நல்வீணை வாசிக்குமே மாசில் வீணையும் மாலை மதியமும் பண்ணார்ந்த வீணை பயின்றான் தன்னை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். கோணல் மாமதி சூடரோ கொடு கொட்டிக்காலர் கழலரோ வீணை தானவர் கருவியோ அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். இன்னொரு இடத்துல வித்தக வீணையோடும் வெண்போர் நூல் கொண்டு அப்படின்னு சொல்றார். மணிவாசகர் இன்னிசையில் வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு சொல்றார். கடவுள் தவிர நாரதர், தும்புரு, அகத்திய முனிவர் வீணையில் ரொம்ப வல்லுனராம். சொன்ன மாதிரி லலிதா சகஸ்நாமத்தை நிஜசல்லாப மாதுரிய வினிர்பஸ்ஸ கஷ்யபி அப்படிங்கிறது. அந்த கஷ்யபிங்கிறது இந்த வீணை. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மகா துறவியாக இருந்தாலும் வீணை வாசிக்கிறதுல ரொம்ப பெரிய மகா வித்வான். யாரெல்லாம் பெரிய ஞானிகளாக இருக்காளோ அவெல்லாம் வீணை வாசிப்பாளாம். வீணை வாசிக்கிறதுல ரொம்ப பிரியத்தோடு இருப்பாளாம். சிவபெருமானுடைய ருத்ர வீணை, சரஸ்வதியோட கஷ்யபி வீணை, நாரதர் வாசிக்கிற மகதி வீணை இல்லை ஆதி வீணை, ராவணன் வாசிக்கிற ராவண வீணை, பிரம்மா வாசிக்கிற பிரம்ம வீணை அப்படின்னு 5 வகை வீணை பற்றி பார்ப்போம். யாக்ஞவல்லர் கடைசியா அவரோட கிரந்தத்தில் சொல்றாராம், வீணை வாசிப்பது மோட்சத்திற்கு எளிதான பாதை. நம்மளே சொன்னோம் இல்லையா, மோட்சம் கிடைக்கணும்னா வீணை வாசிக்கணுங்கிறத யாக்ஞவல்லர் தன்னுடைய கிரந்தத்தில் குறிப்பிட்டிருக்காருன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதே போல யாழை வாசித்தவர்கள்ல பெரும்பானர் சிறும்பானர். பெரும்பானர் சிறும்பானர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பிகள் நரம்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற வாசிக்கிறவர்களில் சிறுபானர்கள்னு பேராம். நிறைய நரம்புகள் வச்சு வாசிக்கிறவர்களுக்கு பேர் பெரும்பானர்கள்னு பேராம். அதே போல் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், டைம் இல்லாதனால. ஞானசம்பந்தர் சொல்கிறார், இன்குரல் இசைக்கெழும் யாழ் முரலை தன்கரம் மருவிய சதரன் நகர் அப்படின்னு சொல்லி யாழ் முரலை அப்படின்னு சிவபுரம் பதிகத்தில் அதை பதியிறார். அதே மாதிரி யாழ்மொழி யாழ்மொழிப்பெண் யாழ் மொழியம்மைன்னு அம்பாளுக்கு பேர். யாழ்ங்கிற பேரில் அம்பாள் பேரும் இருக்குது, பண்ணு இருக்குது. யாழ்மொழிநாதர் அப்படின்னே ஒரு சுவாமி இருக்கார். அதை பற்றிய வரலாற்று குறிப்பு ஞானசம்பந்தரோட வரலாற்றில் வருது. பண்ணில் யாழினர் பயிலும் முந்தையர் அப்படின்னு பாடுறார். பண்ணொடு யாழ்வீணை பயின்றாய் போற்றி அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுறார். பாலையாள் மொழியாளவள் தாழ்சடை, பாலையாள் அப்படிங்கிற குறிப்பு இதில் இருக்கு. ஏழிசை யாழ்வீணை முரளக் கண்டேன் அப்படின்னு 6ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமிகள் பாடுறார். இதை இன்னும் விளக்கினா இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் போகும். அதனால யாழ் முழன்றிருக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். வண்டியாழ் செய்யும் கேதீச்சரத்தானை அப்படின்னு சொல்லிட்டு யாழை பற்றிய குறிப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களில் இருக்குது. இதனால் எப்படி இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படிங்கிறதுக்கு எப்படி அந்த பிரிவு இருக்குது, யார் யாரெல்லாம் அதை பயின்றார்கள், அதை இசைத்தார்கள்,
அப்படிப்பட்ட குழுக்கள் எவ்வளோ பேர் இருந்தா அப்படிங்கிறத வச்சு அந்த திருக்கூட்டம் முதல் தகுதி என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்கார். அடுத்ததாக இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். 4 வேதம் இருக்கு. வேதம் படிக்கிறவாளையும் ஸ்தோத்திரம் பண்றவாளும் ஒரு கூட்டத்தில் இருக்காருங்கிறது முதல் 2வது வரியில சொல்றார். ஜென்ரலா பார்த்தா இருக்கொடு அப்படின்னா ரிக்வேதத்தை சொல்றது. இந்த வேதம் ஓதுகின்ற அந்தணர்களையும் தோத்திரம் பண்றா இல்லையா, தோத்திரம்னா அர்ச்சனைன்னு சொல்றான். தமிழ்ல ஸ்தோத்திரம் பாட்டே அர்ச்சனையாகும் சொல்றதுனால தோத்திரம்ங்கிறது தமிழ் பாக்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. உலகத்திலேயே முதல்ல தோன்றுள்ள இலக்கிய ஆவணம் ரிக்வேதமா. ஏன் இவர் 4 வேதத்தையும் சொல்லாம ரிக்வேதத்தை குறிப்பார் சொல்றாருங்கிறதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் கேட்டேன்னா, முன்னாடி பாடல்கள் அவர் சொல்றார், அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருப்போய் அகன்றது உதயம் நின் மலத்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ நயன. இந்த வரி இருக்கு இல்லையா, இந்த வழியில உள்ள ஒவ்வொருத்தரையும் ரிக்வேதக்காரெல்லாம் தொடரலாம். யாரு அப்படின்னு கேட்டா, அக்னிய வழிபாடு செய்கிறான். மிக மிக முக்கியம். பஞ்சபூதத்தில் ரிக்வேதத்தில் அக்னி வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அக்னி வழிபாடு பண்ணுறா. அதே போல் சூரிய வழிபாடு இருக்குது. அதே போல் ஆத்மாங்கிற சூரிய வழிபாடு இருக்குது ரிக்வேதத்தில் அப்படின்னு சொல்கிறா. அதனாலேயே 10 மண்டலங்கள் இருக்கான். இந்த 10 மண்டலங்கள்ல 4 வேதத்திலையும் ரொம்ப ரொம்ப மிக மிக பழமையான ரொம்ப முக்கியமான ஒரு வேதம்னா ரிக்வேதம். குறிப்பா அக்னி சூரியன் இந்திரன் ஆகாசம், இந்த 4 பற்றி அவ ஸ்தோத்திரம் பண்றாளாம். இந்த பஞ்சபூதத்தாலானது உடம்பு, பஞ்சபூதத்தினுடைய உடம்பாவே நடராச பெருமான் இருக்கான், பஞ்சகிருத்தியம் பண்றான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஆனா அந்த பஞ்சபூதத்துல ஏன் அக்னி முதன்மை பெறுது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் நமக்கு. 4 பூதத்தையும் மனிதர்களால் அதை அசுத்தப்படுத்த முடியும். நீரை அசுத்தப்படுத்திடலாம், பூமியை அசுத்தப்படுத்திடலாம், காற்றை அசுத்தப்படுத்திடலாம், ஆகாசத்தையும் அசுத்தப்படுத்திடலாம். அதான் இந்த ஹோல் கிரீன் சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாள். ஆகாசத்தில் ஹோல் வந்துருச்சு, ஆகாசம் அசுத்தமாக இருக்குது, அந்த லேயருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 4 பூதத்தையும் அசுத்தம் பண்ணுற மனிதனால் அக்னியை அசுத்தம் பண்ணவே முடியாதான். அக்னியில் எது போட்டாலும் அது சுத்தமாகிடும். சாம்பல் அப்படிங்கிற தன்மைக்கு அது போயிடுமா. ஆனால் இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, உலகத்தில் நம்ம என்னென்ன கேட்குறோமோ நம்மளே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அக்னியில் போச்சுன்னா கடைசி தன்மை விபூதி தான். ஸோ பியூரிஃபை பண்ணுறதெல்லாம் முதன்மையாக இருக்கிறது அக்னி. அதனால ரிக்வேதத்தில் அக்னியை முதன்மை, அக்னி சூரியன் ஆகாசம் இதெல்லாம் வழிபடுறா முதன்மையாக ரிக்வேதத்தில். அதனால தான் ரிக்வேதக்காராளுக்கு ஈவன் ஸ்ராத்தத்தில் கூட அக்னி காரியம் கிடையாது. அவளுக்கு கையிலேயே அக்னி இருக்கிறதுனால அவளுக்கு பாணி ஹோமம்னு பேர். ரிக்வேதக்காராளுக்கு ஹோமத்தில் அக்னி கிடையாது, அவளுக்கு பாணி ஹோமம்னு பேர். அவளுக்கு அக்னி இல்லாததான் ஸ்ராத்த காரியங்கள் இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு அவளுக்கு இருக்குது. அப்படி ஒரு விஷயம் குறிப்பு இங்கே இருக்குது. அந்த ரிக்வேத கால ரிஷிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருகு, அத்ரி, பரத்வாஜர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், கன்வர் ஆகிய சப்த ரிஷிகள். இவாதான் ரிக்வேத கால ரிஷிகளாக இந்த சப்த ரிஷிகளும் இருக்காலாம். அதனால தான் 2வது பாடலிலேயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலத்திரு முகத்தின் என்ன சூரியன் எழ நயன அப்படின்னு பாடிக்கணும். கருணையின் சூரியன். இந்த கருணைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள், இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி.
அப்படிங்கிறதுனால இதனால் வழிபட்டார்கள். இதையெல்லாம் எது நம்மளுடைய முக்திக்கு சாதகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் வழிபட்டார்கள் என்பதற்காக இருக்கொடு தோத்திரம் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். 4 வேதம் ஓதுறவர்களையும் சொல்கிறார். அதுக்கு இருக்கொடு தோத்திரம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அது அவ்வளோ பழமையானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததும், அது சூரியனுக்கு உள்ள சூரியனாகிய கருணைக்கு ஒரு விதையாக இருப்பதால் அந்த ரிக்வேதத்தை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறார். அதே போல் இருக்கொடு தோத்திரம் அப்படின்னு கேட்டோன்னா, இருக்குன்னா வடமொழி, தோத்திரம்னா தமிழ் பாக்கள் அப்படின்னு 2 விதமாக பற்றி இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால். வடமொழி வேதத்தை சொல்வர்களும் தென்மொழி தோத்திரங்களை தமிழ் பாக்களை சொல்வர்களும் ஒரு குழுவாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதனால தான் சுவாமிக்கு தமிழில் சொல்லும்போது தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு குறிப்பு இருக்குது. இறைவன் தோத்திரமாகவும் சாஸ்திரமாகவும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு இடத்துல பரமேஸ்வரன் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோத்திரத்தை பற்றி அப்பர் சுவாமிகள் சொல்றார். தொழுதெழுந்தாடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழுமவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகள் சொல்றார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும்போது பஞ்சமத்தில் பாடுற இந்த பாடலாம் லேட் ஆகும். அதனால பாடிய நான்மறையான் படு பில்கண காடரங்கா ஆடிய மாட நடனத்தாலி போற்றி என்று அன்பினராய் சூடிய செங்கையினார் பல தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். திருமூலர் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும். அதே அப்பர் சுவாமிகள் சொல்றார். வடமொழியும் தென்தமிழும் ஆனவன் கான் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்டு அங்கே சொல்லியிருக்கார். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் அப்படிங்கிறத வடமொழியும் தென்தமிழும் ஆனவன் கான், அவனே பாடுபவர்களும் அடியார்களாக இருக்கார்கள், வடமொழியும் தென்தமிழும் ஆனவனாக பரமேஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்றார். தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அப்படி இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இயம்புதல் அப்படிங்கிறது தமிழில் ஒரு தனிப்பிரிவு, சமஸ்கிருதத்துலையும் இருக்கு. ஒன்று தொடுக்க பாமாலை, பாக்கள் மாலையாக செலுத்துறது பாமாலை. தொடுக்கப்பட்ட பாக்களால் இறைவன் புகழை இனிமையாக பாடுவதை இயம்பினர் என்று கூறுகிறார். இப்போ இயம்புதல் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமையாக கூறுதல். எதை இனிமையாக கூறுதல்? இறைவனுடைய புகழை இனிமையாக கூறுதல். எப்படி இனிமையாக புகழாக கூற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடுக்கப்பட்ட தமிழ் பாமாலைகளால். அப்படிங்கும்போது இயம்பினர்ங்கிற ஒரு சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால இயம்பினர் ஒரு பால், இருக்கொடு ஒரு பால், தோத்திரம் ஒரு பால் அப்படின்னு 3ஆக பிரியுது. ஸோ முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், அப்புறம் 2ஆக பிரியுது, அப்புறம் 3ஆக. அப்படி சொல்லணும்னா இருக்கொடு இயம்பினர் ஒரு பால், தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் 2ஆக பிரியுது. இயம்பினர் அப்படிங்கிறதுக்கு தொடுக்கப்பட்ட பாமாலைகளால் இறைவனுடைய புகழை இனிமையாக இயற்றக்கூடிய இயற்றமழை குறிப்பதனால் அது 3ஆவது பகுதியாக பிரிகிறது. இப்படி பால் அப்படிங்கிறது 2 பால் அப்படிங்கிறதுனால 4ஆக பிரிகிறது. உயர்திணை அகிரிணைங்கும் போது அதுவும் 5ஆக பிரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியும் முதல்ல 1ஆ இருக்கிறது 5ஆக பிரிகிறது, 5ம் 5ஆக பிரிஞ்சு 25 625 பார்ப்போம். இது ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால். ரொம்ப கிட்டக்க அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னா, பிணைமலர்னா தொடுக்கப்பட்ட மலர்.
இல்லை கட்டப்பட்ட மலர் அப்படின்னு அர்த்தம். துண்ணிய பிளவுனா ரொம்ப நெருக்கி 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 கட்டியிருக்காங்களாம் அந்த பூக்கள். சரியா? அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டா பிணை மலர்கள் ரெண்டு ரெண்டா சேர்த்து தான் பூவை கட்டணும், ஒன்று ஒன்றா கட்ட மாட்டாங்களா? எப்படி திருவடி இருக்கோ திருவடியை மலருக்கு ஊமையாக சொல்லணுமா, ரெண்டு ரெண்டு தான் சேர்த்து கட்டணும் பூவை அப்படின்னு ஒரு ரூலை கூட இங்கே சொல்கிறார். இதனால துண்ணிய பிணைமலர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் ஒரு பால், பிணைமலர் கையினர் ஒரு பால் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கா அப்படி சொல்லலாம்னு கேட்டோம்னா, மாலையை வச்சுட்டு சுவாமிக்கு சாத்துறதுக்காக ஒரு குரூப் ரெடியாக இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று உதிரியாக பூக்களை வச்சுட்டு ஸ்தோத்திரம் பாடும்போது ஒரு ஒரு பூவாக எடுத்து போடுறது. ரெண்டு விதமாக இருக்குது பூக்கள். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால்னா ரெண்டு பிரிவாக இப்போ பிரியுது. எப்படி கேட்டிங்கன்னா, மாலைகளை வைத்து கொண்டு தொடுத்து கொண்டு இருக்கிறது மூணாக பிரியும் போது தொடுத்து கொண்டுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாக இருக்கும்போது மாலையாக வச்சு நிற்கிறா, ஒரு ஒரு பூக்களை ஒரு ஒரு பூவாக எடுத்து அர்ச்சனை செய்வதற்காக இருக்கிறார்கள். தோத்திரம் பாடும்போது ஒரு ஒரு பூவாக சொல்லி தான் அர்ச்சனை நடக்கும். அப்போ இரண்டாக பிரியுது. மூணாக பிரியும் போது துண்ணிய பிணைமலர் கையினால் தொடுத்துண்டே அங்கே இருந்துட்டு சுவாமியினுடைய பெருமைகளையும் போற்றிகளையும் பாடிக்கொண்டே அதை தொடுத்து கொண்டே அந்த ரெண்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். மூணு. அப்புறம் ஒரு பால் ரெண்டாவது, அப்புறம் மூணு, அஞ்சு வகை இதில் வருது. ஸோ இதில் ஒரு 5 குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். இது எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலை. இதெல்லாம் செய்ய 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 இறைவன்கிட்ட நமக்கு இறையன்பு மேலோங்க, நம்மளுடைய அன்பு மேலிட்டு அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்க அன்பு பேரன்பாகி அது வெளிப்படுகின்ற நிலையை விளக்குகின்றதாக இருக்கு. முதல்ல தொழுதனர் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால்னா தொழுகையர் ஒரு பால், அழுகையர் ஒரு பால், துவழ்கையர் ஒரு பால்னு மூணா பிரிச்சிருக்கோம். தொழுகையர் அழுகையர் ஒரு பால், துவழ்கையர் ஒரு பால்னு ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்கிறோம், அடுத்தது மூணா பிரிக்கிறோம். ஒரு தொழுகையர் அப்படின்னு எடுத்துட்டேன்னா தொழத்தில் 5 முறை இருக்கான். இப்படி கை கூப்புறது, நமஸ்காரம் பண்ணுறது, சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்கிறா இல்லையா, 5 வகையான தொழுகை அதை பற்றி சொல்கிறதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை உடலால் தொழுதனர் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணலாம். உடலால் தொழுது போற்றினர் இறைவனை. அந்த உடலால் தொழுவதால் உள்ளத்தில் தோன்றிய ஆழமான இறையன்பு காரணமாக தொழுகையின் முடிவே அழுகையான. இந்த தொழுகையின் முடிவே அழுகையாக இருந்தது அப்படின்னு சொல்றார். இந்த இறைவன்கிட்ட இறைவன்பு மிகுதிப்பட 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 இறையனுபவம் வலுப்பெறும். இந்த வலுப்பெற்றதுனால இந்த இறை அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இந்த புறமா இந்த அழுகை அவர்கள்ட்ட தென்பட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார். இந்த நிலையெல்லாம் கடந்து மூன்றாவதாக துவண்டு போறான். அழுது துவண்டு போறான். தன்னையே இழந்து தற்போதும் இழந்தவராக அந்த அடியார் திருக்கூட்டம் தன் நாமம் கெட்ட நிலையிலே, தன் பேரு ஊரு நான் எங்க இருக்கேன் அப்படின்ற நிலைய தெரியாம துவன்று இருக்காளாம். சரியா? இப்படி இந்த 4வது வரியை விளக்குகின்றார். 5வதாக சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். சென்னினா தலை உச்சியில நம்ம சுவாமியை வணங்கிறது. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் வருபால். எல்லாரும் தலைமையில கை வச்சுட்டு சுவாமிகிட்ட அழுதுண்டு அப்படி சேவிச்சுட்டு இருக்கா ஒரு குழுவினர் அப்படின்னு சொல்றார். அஞ்சலினா மரியாதைன்னு சொல்லலாம், பணிவுன்னு சொல்லலாம், நன்றி தெரிவித்தல் சொல்லலாம், வணக்கம் செலுத்துதல் சொல்லலாம், சமர்ப்பித்தல்னு சொல்லலாம்.
2 கைகளாலும் வணங்கலன்னு சொன்னாலும் அஞ்சலி தான். ஸோ இவ்வளோ அர்த்தம் இருக்கு. உச்சந்தலையில் வைத்து கை கூப்பினர்ங்கிறது சென்னியில் கூப்பினர் ஒரு பால், அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் அப்படின்னு 2ஆ பிரியும் போது மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார்கள், அன்பினாலே நன்றி செலுத்தினார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்னி அப்படிங்கும் பொழுது தலை உச்சி என்பது துவாதசாந்த பெருவெளியை குறிப்பதாக இருக்கான். இந்த துவாதசாந்த பெருவெளிங்கிறது திருவிளையாடல் புராணத்தில் வருது. அதாவது சகசிராரத்துக்கு மேலே துவாதசாந்த பெருவெளி, அது வந்து மீனாட்சி அம்மாவை நம்ம தொழுதா கிடைக்கும்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த சகசிராரம் விரிந்து அடுத்த நிலை அனுபவம் சென்னியில் ஏற்பட்ட துவாதசாந்த பெருவெளியினுடைய அனுபவமாக அந்த சென்னி என்கின்ற அந்த தலை உச்சியை குறிப்பிடுறார்கள் அப்படின்னு. அந்த அதாவது சகசிரதலம் மலர்ந்து அவளுக்கு வந்து துவாதசாந்தம் ஓப்பன் ஆயிருக்கான், அப்படி ஒரு குழுவினர் நிற்கிறார்கள் அப்படின்னு இதை சொல்றார். இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வருது. சிம்பிளாக நம்ம கன்க்ளூட் பண்ணால் இந்த 5 குரூப்பை 3ஆக ஃபஸ்ட்டு பிரித்து சொல்லுவோம். புறமாக இருக்கிற விஷயங்களை சொல்லும் பொழுது இசைவாணர்கள், இசைப்பாணர்கள், இசை வாசிப்பவர்கள், யாழ் வாசிப்பவர்கள், வேதம் ஓதுபவர்கள், தோத்திர பாடல்களை ஓதுபவர்கள், இறைவனுடைய புகழை இனிமையாக கூறுபவர்கள் அப்படின்னு அடுத்த 3. தொடுக்கப்பட்ட மாலைகளை கையில் ஏந்தி நிற்பவர்கள், பூக்களை கைகள் கொண்டு அச்சிப்பவர்கள், தொடுக்கப்பட்ட பாக்களால் பாமாலை கொண்டு பாடுபவர்கள். அடுத்தது 4வது கேட்டகரி தொழுபவர்கள், அழுபவர்கள், துவல்கின்றவர்கள். மனம் உடல் இதை கொண்டு துவண்டு போய் தொழுது அழுது துவண்டு போய் இது 3 குழுக்களாக இருக்கிறார்கள்னு வந்து. அடுத்ததாக உள்ள கேட்டகரியில் சகசிராரத்தில் துவாதசாந்த பெருவழியை உணர்ந்த நிலையில் அப்படின்னு ஒரு குழு, மரியாதை நன்றி வணக்கம் சமர்ப்பித்து அந்த கைகூப்பிய நிலையில் ஒரு குழு, இறைவனுடைய சிந்தனையிலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதா 2 கையும் தலை உச்சியில் வச்சு இறைவனுடைய திருவடியே நினைந்து அவருடைய இதயத்தை இறைவனுடைய திருவடியில் வைத்து சமர்ப்பணம் செய்தபடி கடைசியா ஒரு குழு சொல்லிட்டு 5 குழுவை பற்றி சொல்கிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவல்கையில் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஐயா சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கிற எம்பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அப்படிங்கிறார். இங்கேதான் பெரிய ரகசியம் இருக்கு. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் கைலாயத்தில் உன்னுடைய தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்பா. அப்படி இருக்கும் பொழுது புறமா பார்த்தா அதுக்கு பேர் திருப்பெருந்துறைன்னு பேர். திருப்பெருந்துறை திருவைப்பெறுகின்ற துறை. ஒரு திருவைப்பெறுகின்ற துறைங்கிறது ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. இந்த இடத்த கூட கைலாயம் சொல்றார். அதுல ஒரு நிலைப்பாடு கைலாயம்னு சொல்லலாம் யோகத்துல. இப்ப இந்த கைலாய காட்சியை பார்த்த பிறகு அவர் சொல்றார், பிரமிச்சு போயிருக்கிறார், மலைச்சு போயிருக்கிறார். இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, ஆனா எம்பெருமான் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நாளைக்கு மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறை வரப்போறான், அதனாலே நம்ம போய் அங்கே போய் உட்காந்துருக்கோம். சாமியோட தேடி அங்கே வந்து உட்காந்து பார்த்தோன்னே மணிவாசக பெருமானுக்கு இவ்வளோ பெரிய திருக்கூட்டம் காத்துன்னு இருக்கும்போது
எனக்காக வந்து காத்துருக்கேன் அப்படின்னா எப்படி ஒரு கண்ணீர் வரும், எப்படி ஒரு அழுகை வரும், எப்படி ஒரு உணர்வு மேலும். அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் சொல்றார், என்னையும் ஆண்டு கொண்டு அப்படின்னு. அவருடைய உணர்வு நிலையை நம்ம புரிஞ்சிருந்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும். நமக்கு ஏன் கண்ணீர் வரல அப்படின்னா அவருக்கு இருந்த உணர்வு நமக்கு இல்லை. என்ன உணர்வு இல்லை, அவருக்கு என்ன உணர்வு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எந்த தகுதியும் இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கவே இல்லை. அதுதான் அவருக்கு தகுதி. நமக்கு இல்லாத ஒரு தகுதி மாணிக்க வாசகருக்கு இருந்தது அப்படின்னா, இறைவனை சென்று அடைவதற்கான எந்த தகுதியும் இல்லைப்பா அப்படிங்கிறதே அவருக்கு தகுதியாயிடுச்சு. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, சின்ன ஒரு சோத்திரத்தை நம்ம படிச்சுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதியும் காட்டிக்கிறோம், நாளெல்லாம் நான் பூஜை பண்ணுறேன்னு காட்டிக்கிறோம், டெய்லி சகஸ்நாமம் பாடுறேன்னு காட்டிக்கிறோம். எல்லா தகுதியும் உடைய மணிவாசகர் ஒரு க்ஷணம் கூட எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்காதது தான் அவருக்கு பெரிய தகுதி. அந்த தகுதி நமக்கெல்லாம் இல்லை. அதனால நம்ம இருக்கோம். மணிவாசகருக்கா எம்பெருமான் காத்திருந்தாங்க. நமக்கு வேண்டிய தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தகுதியும் இல்லைன்னு அவ்வளோ தகுதி இருக்கிற மணிவாசகருக்கே இருக்குன்னா நம்ம எங்கே இருக்கோம்? எங்கேயோ. அவர் சொல்றார். அதற்கு எப்படி ப்ரூஃப் சொல்றது அப்படின்னா, அவர் சொல்றார், நாயாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை, இருக்கிறதுலே இழிவான குலம் நாய், அந்த நாய் குலத்தினும் கடையாய என்னை அவர் சொல்றார் நன்னெறி காண்பி, தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காண அப்படிங்கிறார். என்ன வார்த்தை பாருங்க. தீயில் வீழ்கிறேன், தீயில விழுந்து செத்து போக மாட்டேங்கிறனா, திங்கரை உருள்கிறேன், செழுங்கடல் புகுவேனே அப்படின்னு கதற பாட்டில். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தன்னை நாயினும் கடையானவன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, இவ்வளோ பெரிய திருக்கூட்டம் கோடிக்கணக்கான பேர் அவ்வளோ தகுதியோடு இருக்கான். அப்படின்னா முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, அந்த தகுதியில் ஏதாவது ஒரு தகுதி நமக்கு இருக்கா? இன்னிசை வீணைய யாழின ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கணும். இவ்வளோ தகுதி இருந்த மணிவாசகர் எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் ஒரு க்ஷணமும் அந்த உணர்வு நிலையில் அழுது கொண்டே இருந்தால் மணிவாசகர். நமக்கெல்லாம் அழுகே வரமாட்டேங்குது. இதை படித்தும் இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சும் அழுக வரமாட்டேங்குது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த உணர்வு நிலை இல்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கேட்டுக்கிறோம், நாளை காலம் மறந்து போயிடுது. அந்த உணர்வு நமக்கு தொடர்ந்து இல்லை. எப்பயோ ஏதோ ஒரு நாளில் ஒரு செகண்டில் அந்த உணர்வு நிலைக்கு போய் ஒரு செகண்ட் அழுவோம். அது என்னன்னு கேட்டால் வருஷத்துக்கு ஒரு தடவை வருதோ 2 தடவை வருதோ அவ்வளோதான். அவருக்கு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னா என்ன அர்த்தம் கேட்டேன்னா, நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய மயிர்கூச்சலிட்டு நம்ம வந்து ஒரு உணர்வு நிலை போய் ஒரு அழுவோம். அந்த ஒரு செகண்ட் இருக்கு பாருங்க, வாழ்நாள் முழுக்க அவருக்கு அந்த நிலையில இருந்து இவர் பாடியிருக்கான்னா, அந்த நிலையில இருந்து போய் இந்த பாடல்களை பார்த்தால் மட்டுமே அதற்கான உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியும். இப்பயுமே தெரிஞ்சுதானா? இல்லை. அந்த உணர்வுல ஈசனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவன் போய் திருப்பெருந்துறையில அவனுக்காக காத்திருந்தான். அந்த நாள் நமக்கெல்லாம் வருமா வராதான்னு தெரியாது. எத்தனை கோடி ஜென்மம் இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு வாக்கியத்தை பெற்றவன் அடியார் திருக்கூட்டத்தில் மணிவாசகர் மட்டுமே. எப்ப நமக்கு தகுதி உண்டு, இந்த பாடல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப நமக்கு தகுதி ஒன்று என்று நினைக்கிறோமோ அதுவே நமக்கு பெரிய தடையாகும்.
நான் பிராமணன், பூனல் போட்டுருக்கேன், சந்தியாவனம் பண்ணுறேன், நான் பூஜை பண்ணுறேன், இந்த ஒரு ஈகோ, இந்த ஒரு பிரச்சனை தான் யாராலையும் தீர்க்க முடியாது. அவருக்கு துளி கூட ஒரு செகண்ட் கூட அந்த நினைப்பு இல்லை. அதனால தான் அப்பப்போ சுவாமி வந்து என்னென்ன ராஜராஜ சுவாமி பெரிய கோயில் கட்டினாலும் ஒரு தட்டு தட்டினான். நீ என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு மண்டகனை ஏறிச்சு. சுவாமி தட்டிகிட்டே இருக்கான். எத்தனாவது தட்டினாலும் மனசுக்கு புரிய மாட்டேங்குது, மறந்து போய் அதே செஞ்சு பார்த்து திருப்பி. இந்த பாடல்லேருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை இறைவனடி சேர்வதற்கு நமக்கு ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனநிலை வருதோ, அன்னைக்கு நீங்களாம் மாணிக்க வாசகர் தான், நாமெல்லாம் மாணிக்க வாசகர் தான். அந்த தகுதி அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அந்த தகுதிக்கு, அந்த கருணைக்கு அவர் சொல்றார், எவ்வளோ பெரிய கருணை எனக்கு பண்ண, எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நம்ம கேட்கும்போது, நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி நம்ம வெளிக்காட்டுகிறோம். அதோட இல்லை, இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும் போதே எனக்கு இவ்வளோ தகுதி இருக்குன்னு டம்பமாக வெளியே வேற காட்டுகிறோம். அப்போ அந்த மனநிலை என்ன அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கறதுக்கு முடியாத ஒரு நிலை. அந்த ஒரு நிலை மணிவாசகனுக்கு மட்டுமே சித்தித்தது. அதனால் தான் எம்பெருமான் வந்து அவனுக்காக காத்திருந்தான்னா அந்த நிலை என்ன எண்ணிக்கூட பார்க்க முடியாது. நாமெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை. தகுதி இல்லை எனக்கு அப்படின்னு யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அகம்பாவமாக அது வெளிப்படுது. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, சுயமற்ற இல்லை, நான் ஒருத்தன் இல்லாத நிலை. அதே ஒரு இடத்துல சொல்றாரு, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த ஒரு வரி, யான் எனது என்று அவனவனை கூத்தாட்டுவானாகி அப்படின்ற ஒரு வரி போயிடுத்து நமக்கிட்டேருந்து அப்படின்னா, மணிவாசகர் போல நமக்கும் கிட்ட. அப்போ கூட சுவாமியை வந்து எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது. அப்போ சுவாமியை பார்த்து சுவாமிதானா நம்ம கண்டுபிடிக்கிறது கூட நமக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்காங்க. இதோட செஞ்சு இது மாதிரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த நிலையில் எப்படி வந்து இறைவன் ஆட்கொள்வாங்கிறது தெரியாதுங்கிறத பார்க்குறோம். மணிவாசகருக்கு வந்து மறைஞ்சிட்டான். மறைஞ்சாலும் ஐயோ விட்டோமே அழுது புலம்பினார். அழுது புலம்பினாலும் திருவடி தீட்சை முடிஞ்சதிலிருந்து தில்லையில் போய் ஐக்கியம் ஆற வரணும். அந்த உணர்வு நிலை அப்படி இருந்ததனால் மட்டுமே இந்த திருவாசகம் வெளிப்படும். அந்த மொத்த உணர்வின் வெளிப்பாடு தான் திருவாசகம். உணர்வு மேலோங்கணும், ரிவர்ஸ்ல வரும். மனிதனுடைய உணர்வு மேலோங்கணும், உணர்வு தான் இறைவன். மனிதனுடைய உணர்வு மேலோங்கணும் அப்படின்னா திருவாசகத்தை எல்லாரும் படிக்கணும். படித்தாலாவது அந்த உணர்வு மேலோங்குதான், படித்தாலாவது அந்த உணர்வு எனக்கு வருவதான ஒருவரையும் பாடி எனக்கு இது என்ன சொல்லு அப்படின்னு எம்பெருமான்கிட்ட கேட்கணும். ஏன்னா இதற்கான அர்த்தம் நான் சும்மா வந்து பேசிட்டு தான் இருக்கேன். இதை பற்றி பொழிப்புரை சொல்லவில்லை, நிச்சயமாக சொல்லவும் முடியாது. எம்பெருமான் தான் அதற்கு சாட்சி. அப்படிங்கும்போது இந்த திருவாசகத்துக்கு யாராலும் பொழிப்புரை அதை கூர்ந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு உங்களோட சேர்ந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு பார்வை, புறமா பார்வை. இது இன்னும் உணர்வாக வரல. எப்போ உணர்வாக வரும் அப்படின்னு கேட்டால், இதை பேச 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 சத்சங்கத்தில் இறைவனுடைய பெருமையையும் மணிவாசகருடைய உணர்வையும் பேச பேச கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு நாள் மணிவாசகர் பாட்டை உட்கார்ந்து ஒரு டெய்லி பாராயணம் பண்ணி ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அழுக வந்ததுன்னா கொஞ்சோண்டு வந்துருக்கு நான். அப்போ என்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு துளி வந்ததுன்னா எத்தனை துளி தேர்த்து எத்தனை யுகம் கண்டு எத்தனை யுகத்தில் அந்த உணர்வு தொடர்ந்து 24 மணி நேரம் வாழ்வு பூரா திருப்பெருந்துறையில் தீட்சை பெற்றது சிதம்பரம் போகிறவரெல்லாம் அந்த உணர்வு இருந்தது. அந்த உணர்வு இருந்ததுனால தான் அந்த உணர்வு பிழம்பாக அந்த அனுபவம் வெளிப்பாடாக வந்து அந்த எம்பெருமானை விட்டுட்டேனே. எப்படி வந்து தலைவனை பிரிந்த திருவி, அதெல்லாம் சொல்கிறா திருக்கோவையாரில். தலைவனை பிரிந்த திருவி எப்படி வந்து தவிப்பாலும் அந்த காதல் பண்ணவாளுக்கு அந்த தவிப்பு தெரியும். அதனால் முதல்ல காதல் பண்ணிப்பார் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்கிறாங்க. காதலை பண்ணிப்பார், அப்புறம் தான் எம்பெருமானுடைய இது புரியும், அன்பு புரியும் அப்படின்னு சொல்லி. காதல் பண்ண தெரியாதவங்களுக்கு இறைவனுடைய அன்பு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதெல்லாம் தான் காதலாகி கசிந்து கண்ணு மல்கி அப்படின்னு பாடுறாங்க. அப்பேற்பட்ட அன்புரு சிந்தையர் அடியவராகி சொல்கிறார். அப்படி
அப்படிப்பட்ட அன்பும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உணர்வும், பேரன்பு அப்படின்றார். அன்பு சொல்ல பேரன்பு வரலாம் உடம்புல. பேரன்பினுடைய உருவமாக எம்பெருமான் இருந்தாலும் உணர்வு மேலோங்க மேலோங்க அன்பு பீரிட்டு எழ எழ அந்த அன்பு மேலோங்கி பேர் இன்பமாகவும் பேர் அன்பாகவும் திளைத்து இருக்கிறார் மணிவாசகன். என்னைக்கு நமக்கு தகுதி இல்லை, தகுதி இருக்கு அப்படிங்கிற நினைப்பு பொடி பொடி ஆகுதோ அன்னைக்கு தான் திருவாசகத்தை படிச்சாலே அதுல எண்ணி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியும். தகுதி இருக்குன்னு புரிஞ்சாலே திருவாசகம் புரியாது. நாம அந்த நிலைக்கு போய் தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போய் திருவாசகத்தை தொட்டால் மட்டுமே அதற்கான உண்மை பொருள் விளங்கும். இதெல்லாம் சும்மா 10 பேர் யாரோ எழுதின வச்சு நான் பேசுகிறேன். அந்த உண்மை பொருள் யாராலையும் கண்டறிய முடியாது, நம்ம ஆராய்ச்சிக்கும் உட்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதால் மட்டுமே சிவபெருமான் வந்து அதை எழுதினான். வேற வேதத்துக்கும் வேற புராணத்துக்கும் வேற இதிகாசங்களுக்கும் வேற எந்த ஸ்தோத்திரங்களுக்கும் யார் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினாலும் என்ன பாக்கல் பண்ணினாலும் அதற்கில்லாத சிறப்பு இந்த திருவாசகத்துக்கு உண்டு. அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு உணர்வு வெளிப்பட்ட ஒரு தோத்திரப்பட்டகம். அதனாலேயே அது எம்பெருமான் சிவபெருமானால் கைப்பட எழுதப்பட்டது. அது நமக்கெல்லாம் கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். இன்று இந்த சிறிய நேரத்தில் ரொம்ப ஞானமாக இருக்கிறதுனால இது எப்பொழுதும் போல சாதாரண விளக்கு உரை போல ஜாலியாக ஏதோ ஒரு வரலாற்றை சொல்லி போகிற விஷயம் இல்லை. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த திருவாசகம் இருப்பதால் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் மனம் தளராமல் கொஞ்சம் அமர்ந்து, ஏன்னா எனக்குமே அதை வந்து என்னன்னு ஒரு மாதம் டைம் கொடுத்து கூட சரின்னு நினைக்கிறேன். அது என்ன நிலையில் போய் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு நமக்கு புரிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்ச நாள் ஆகுது. அவ்வளோ சீக்கிரம் அது வந்து நமக்கு அந்த உணர்வுகளுக்கு எடுத்துகிட்டு போகாது. அப்பேற்பட்ட இறை முனை குணம் உணர்வு நல்காய் ஒற்றியூருடைய கோவி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப எம்பெருமானுடைய திருவருளால் இந்த திருவாசக பாடலால் நமக்கு தகுதி, இறைவனை அடைய தகுதி உண்டு என்கின்ற ஒரு எண்ணம் நம்மளிடமிருந்து நீங்கி அந்த அன்பாகிய உணர்வு எல்லோருக்கும் மேலோங்கி அந்த திருவாசகத்தினுடைய உள் உணர்வை ரசிக்கின்ற, அதை தொழுகின்ற, அழுகின்ற ஒரு பாக்கியத்தை ஈசன் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த மிக சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான நாளிலே வியாழக்கிழமையிலே குருவாரத்திலே உங்கள் அடியார்கள் என்னையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பரப்புரை, இந்த ஒரு திருப்பள்ளி எழுச்சி தொடர் அடுத்த மாதம் தொடரும் என்று வாழ்த்து பாடி திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். வாழ்முகில் விழாது பெய்க பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் மன்னன் கோன்முறை அரசு செய்க செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மல்க மேன்மைகள் செய்வ நீதி நீதி விளங்குக உலகம் எல்லா. திருநாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, ஆதிபராசக்தி திருவடி போற்றி போற்றி, ஒற்றிவேல் முருகனும் கரகரோகரா சித்தி விநாயகமூர்த்தி திருவடி போற்றி போற்றி, நந்தி எம்பெருமான் திருவடி போற்றி, சந்தீசர் திருவடி போற்றி போற்றி, ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் பிரம்மைவ சத்யம். ஓ